ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்குடி ஈஸி கிச்சன். டுடே நம்ம காஜு கட்லி தான் ரெசிபியாக பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் அங்கே கொடுத்துருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு காஜு கட்லி ஸ்வீட் ரெசிப்பியை, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். 250 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி தான் நம்ம சளிச்சு எடுத்து செய்ய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக சேர்த்து பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக அரைச்சிங்கன்னா அதில் எண்ணெய் கக்கிடும். அதனால பல்ஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடராக எடுத்து சளிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் தேவையில்லை. இந்த காஜு கட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடராக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி வடிகட்டியோ ஜல்லடையோ வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்ததை மீதம் உள்ளது அந்த கப்பியை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரிமைனிங் உள்ள முந்திரி பருப்போடு அரைச்சி எடுத்துக்கப்புறம் இந்த ரிமைனிங் உள்ள கொஞ்சம் 1-2 உடையாமல் இருக்குது. இதை வந்து நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட ரிமைனிங் இருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்ல, விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே தண்ணி விட்டு அரைக்கிறது மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கான சிரப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ முந்திரி பருப்புக்கு 200 கிராம் தான் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகப்படியாக சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா, சுகர் கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்கள் விருப்பம். ஆனால் இது 250 கிராமுக்கு 200 கிராம் சுகர் கரெக்டாக இருக்குது. மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் அழுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கலரே உங்களுக்கு தெரியுது கரையும்போது. இதில் வந்து நான் அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த பால் சேர்க்கும்போது இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நம்மளுக்கு திரண்டு வெளியாயிரும். ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி கிளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா சுகரு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஸ்வீட் ரெசிபி எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அழுக்கோடு சேர்த்தா அது நல்லா இருக்காது. க்ளீனாக நம்ம எல்லா அழுக்கையும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கம்பி பதம் வரணும். வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்கணும். சிங்கிள் கம்பி பதம் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம அல்வா எப்படி செய்வோமோ அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தான் நெய் தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது. நல்லா நம்ம அல்வா பதம் மாதிரி நல்லா திரண்டு வரும். அவ்வளோதான். இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிட விட்டுறது. கொஞ்சம் நீங்கள் கை எடுத்திங்கன்னா அடி பிடிச்சிரும். அல்வாவுக்கு நீங்கள் எப்படி பதம் செய்வீங்களோ அதே மாதிரி தான் சிம் மோட்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா சிம்லேயே வச்சுக்கணும். அடி பிடிச்சிரும், கொஞ்சம் விட்டால் கூட அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வர்றதான் இதோட பதம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் செய்ய போகிறோம். இது மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும், நல்லா பார்க்கவே நல்லா திரண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும். சூப்பரான காஜு கட்லி வீட்லேயே நம்ம அருமையாக ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம். ஹெல்த்தி, நல்ல டேஸ்டியாக இருக்கும். வீட்லேயே நம்ம காசு கொடுத்து கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். 100 முந்திரி பருப்பு இருந்தால் கூட அழகாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டில் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டர் ஷீட்டை சேர்த்து நம்ம ஆற விட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து பட்டர் ஷீட்டை அப்படியே விரித்து மூடிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஹீட் பயங்கரமாக இருக்கும், அப்போ கை வைக்க முடியாது இல்லையா, அதனால் பட்டர் ஷீட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை ஆற விட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கை வைக்கிற மாதிரி பதத்துக்கு வந்தோடனே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை வச்சு அழுத்தி நம்ம ப்ரெஷர் பண்ணி நல்லா மாவு பிசைகிற மாதிரி இந்த பேப்பரை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். அப்படியே விட்டுட்டிங்க, அதை நம்ம பிசையாமல் விட்டுட்டோம், அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ப்ரெஷர் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். உடனே இந்த ஹீட்டோடையே நம்ம நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கணும். கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு அது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் ஷீட் இருந்தால் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம வந்து சதுர ஷேப்பில் நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு நம்ம பட்டர் ஷீட்டை அடுத்த சைடு பெரட்டி நம்ம வந்து சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க மேலே. மூடிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எவ்வளோ கனமாக வேணும்னாலும் கனமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தின்னாக வேணாலும் தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துங்க. கார்னர்லாம் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி பீஸா கட்டர் வச்சு ஷேப் இல்லாததெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உடைக்கும் போதே சூப்பராக சாஃப்டாக அருமையான காஜு கட்லி ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து சில்வர் லீஃப் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சில்வர் லீஃப் இல்லாட்டி கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் லீஃப் இருந்ததுன்னா பேக்கரி ஸ்டைலில் நமக்கு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சில்வர் லீஃப் எடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒட்டிக்குங்க. அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சைஸில் டைமண்ட் ஷேப்போ இல்லை நார்மல் சதுர ஷேப்போ உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பேக்கரி ஸ்டைலில் அப்படியே வேணும் அப்படின்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே டேஸ்ட்டை நம்ம பேக்கரி ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு 4 பொருள் இருந்தால் போதும், அழகாக காஜு கட்லி ரெசிப்பியை செஞ்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவல் டைமில், ஒரு பர்த்டே டைமில், ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா ஸ்வீட் ரெசிப்பியாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். காஜு கட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி காஜு கட்லியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அருமையான பாருங்கள், உடைக்கும் போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.